எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? தேங்காவை வச்சு எப்படி குல்ஃபி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் காரசாரமான மதுரை ஸ்டைலில் மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் அதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே வதக்கிக்கோங்க, தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து புளிப்பாயிடும். ஸோ 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா சீக்கிரமாக வதங்கி குழஞ்சி வரும். ஸோ அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயமும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அதோட நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதோட மிளகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகமும் மிளகும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ அதோட கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காவை நம்ம எவ்வளோ அளவு நம்ம எண்ணெயில் வதக்குறோமோ குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கணும் எண்ணெயில். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ தனியாக இதை ஆற வச்சிடலாம். இப்போ நான் வந்து மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், மிளகு எல்லாமே போட்டு தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா வதங்கினதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சீரகம் மிளகு சேர்த்தனால குழம்புக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கலை. ஏன்னா நான் மட்டன்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு நான் சேர்க்கலை. இப்போ வேக வச்ச மட்டனை இதோட நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதோட சக்தி மட்டன் மசாலா கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதோட நான் வந்து மூடி போட்டு ஒரு 4 இல்லாட்டி 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஏர் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா செம்மையான மதுரை மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஸ்டைலில் மட்டன் மசாலா மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.